ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏற்ற பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். கோதுமையை வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால கோதுமை ரெசிபீஸு, அதோட இன்றைக்குள்ள சுண்டல் அதுதான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவுலேயே பண்ணுற மாதிரி ஒரு அருமையான பிரசாதம். குருத்வாரா கடா பிரசாத். குருத்வாரா கடா பிரசாத் மாவில் பண்ணுறது. அதுக்கு 1 கப்பு நெய் எடுத்துகிட்ருக்கேன். அதை பேனில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ நெய் எடுத்தோமோ அதே அளவு கோதுமை மாவு இதை சேர்த்துக்கிறேன். இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கோதுமை மாவை இந்த நெய்யில் நல்லா வறுக்கணும். கலர் மாறணும். கோதுமை மாவு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக மாறணும். அந்த அளவுக்கு இதை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போது நல்ல கோதுமை மாவு மணம் வருது. பொரிஞ்ச மணம். கொஞ்சம் கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது கோதுமை மாவு எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு ஜீனி. நான் இன்னொரு பங்கு கூட நெய் விட்டு இன்னொரு பங்கு கோதுமை மாவு சேர்த்துருந்தேன். இப்போ இன்னொரு கப்பு ஜீனியும் சேர்த்துக்கிறேன். கரெக்டாக 1:1:1 தான். நெய் 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு, ஜீனி 1 கப்பு. நான் 2 சேர்த்ததுனால இப்போ 2 சேர்த்துருக்கேன். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. அந்த மாதிரி இதை கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதித்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அதில் ஃபுல்லாக விடக்கூடாது. ஹாஃப் விட்டுருக்கேன். இப்போது இதை சேர்த்து கிண்டிக்கலாம். நம்ம பொரிஞ்சுட்டு வர மாதிரி வரும், பொங்கிட்டு வரும். அதனால தான் ஃபுல்லாக விடலை, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். இப்போது பேலன்ஸ் தண்ணியை விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கிண்டணும். நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கிளறி கொடுக்கணும். பாருங்க, இந்த நெய் எல்லாம் வெளியில் வந்திருக்கு, தெரிகிறதா? 10 நிமிஷமாக அந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி பதத்துக்கு நெய்யெல்லாம் வெளியில் வந்து ஜோராக செட் ஆகிடுச்சு. இதுக்கு ஏலக்காயெல்லாம் ஒன்றும் போட மாட்டோம். அந்த நெய் மணத்தோடு தான் இருக்கும். கோதுமை மாவு பொரிஞ்ச மணம் நெய் மணத்தோடு தான் இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். கடா பிரசாத் ரெடி. இது கிளறத்தையே தெரியும். முதல்ல ரொம்ப லூஸாக இருக்கும், இப்போ கெட்டியாகிட்டுருக்கு, தெரிகிறதா? இந்த மாதிரி பண்ணும்போது 1 வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இப்போ மேலாக சீவின பாதாம் சேர்த்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் சூப்பரான கடா பிரசாத் ரெடி ஆகிடுது. பஞ்சார பரா ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் இது. கேரளா ஸ்பெஷல் பஞ்சார பரான்னு சொல்லுவா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது இந்த டம்ளரில் 1 டம்ளர் மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். மைதா மாவுலேயும் பண்ணலாம், கோதுமை மாவுலேயும் பண்ணலாம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கணும். பூரி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி கெட்டியான மாவாக பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் மேலேயே ஊறியாச்சு. இதை மெலிசா சப்பாத்தி மாதிரி இட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியும் போடலாம். அச்சு வச்சும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தொட்டு இடுறதுக்கு மைதா மாவு வச்சுட்டுருக்கேன். இப்போ இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் சின்ன சின்ன சப்பாத்தி மாதிரி இட்டுக்கலாம். சின்ன சின்ன குட்டி குட்டி பூரியாகவும் இட்டுக்கலாம். இந்த மாதிரி மைதாவில் டஸ்ட் பண்ணிட்டு இதை இந்த மாதிரி பெருசாக இட்டுட்டோம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பரத்தி இட்டாச்சு. இது ரொம்ப கனமாகவும் இல்லை, ரொம்ப லேசாகவும் இல்லை, அந்த மாதிரி இட்டுருக்கேன். இதை இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பால் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் பொசுன்னு பொள்ளிண்டு எண்ணெய் எல்லாம் உள்ளே கொத்துக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோர்க்கால் குத்தி எடுத்து இந்த எட்ஜெல்லாம் தனியாக எடுத்துடலாம். தனித்தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து பிளேட்டில் போட்டு வச்சுட்டு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்று போல் இட்டு பிளேட்டில் ஒன்று ஒட்டாமல் போட்டாச்சு. இப்போ இந்த காஞ்ச எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் கொள்கிற மட்டும் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். நல்ல கிறிஸ்பாக பொரிச்சு எடுக்கணும்.
ரொம்ப கனமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாக இருந்தால் கிறிஸ்பாகாது. இந்த மாதிரி பூரி மாதிரியும் ஒப்பிக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பாக பொரிஞ்சிச்சு. இதை எண்ணெயை வடிச்சிட்டு இப்படி கிறிஸ்பாக சத்தம் கேட்குறதா இந்த மாதிரி தான் பொரியணும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த ஈடும் ரெடி. நல்லா கிறிஸ்பாக பொரிஞ்சிச்சு. இந்த மாதிரி மொத்தமாக எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. சூடாகட்டும், அப்போ தான் இதில் அந்த சுகர் சிரப்பெல்லாம் ஒட்டும். இப்போது நல்ல சூடாகிடுச்சு. பாருங்க, ஒன்றா உடச்சி காட்டுறேன். எப்படி உடையிறது இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்பாக இருக்கணும். இப்போ இதுக்கு பாகு வைக்கணும். 1 டம்ளர் மைதா எடுத்துகிட்டு இருந்தேன், 3/4 டம்ளர் ஜீனி சேர்த்துக்கிறேன். முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு இதை நல்லா கரைய விட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஜீனி நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க, கொதிக்கிறது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி பாகு வந்தாச்சு, தெரியறதா? இப்போ இது இந்த மாதிரி பிசுக்கு பதம் வந்திருக்கு இல்லையா, அதோட ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வருது. இது எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி ஃபுல்லாக சுகர் போட்டார மாதிரி கலந்து விடணும். ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணல, மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி திருப்பி திருப்பி கொஞ்சம் கலந்து விடும்போது இந்த பாகு இதிலெல்லாம் ஒட்டிக்கும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஜீனி பாகு இதிலெல்லாம் கோட்டாயிருக்கு, தெரியறதா? பஞ்சார பரா ரெடி. எவ்வளோ ஜோராக அந்த சுகர் மேலே கோட்டாகி நல்லா ட்ரையாக எடுத்து பாருங்க. இதை ஏர்டைட் ஜாரில் வெளியிலேயே 10-15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கோதுமை ரவை சக்கரை பொங்கலுக்கு இது சின்ன டம்ளரில் 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்துட்டு, இது 1.5 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு கடாயில் சேர்த்துருக்கேன். லேசாக வெதிப்பிட்டு மணம் வந்தால் போகிறோம், கலர் மாறணுங்கிறதுல வறுப்பட்டாச்சு. இதை இந்த கோதுமை ரவையோடு சேர்த்து 2 தடவை களைஞ்சிட்டு 4 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு குழைய வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். நல்ல சூப்பராக வந்திருக்கு கோதுமை ரவையும் பயத்தம்பருப்பும். குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்தேன். இதை கொஞ்சம் கூடி நல்லா மசிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மசிச்சு எடுத்துட்டாச்சு. வெல்லத்தை கரைய விட்டுருக்கேன். 1க்கு 3 பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லம்லாம் சேர்க்குறது அவ்வளோ இஷ்டம். நல்ல பச்சை வெல்லம் வாசனை போக கொதித்து இந்த மாதிரி வெட்டியாச்சு. இப்போது வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கோதுமை ரவை பயத்தம்பருப்பை இதில் சேர்த்துடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வரட்டி எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. வறண்டுன்னு இருக்குது. இன்னும் கூட நல்லா வரலட்டும், ஓரம் எடுத்துக்கலாம். இதில் நான் இது வரைக்கும் நெய் விடலை. நெய் விடாமல் தான் வரட்டி எடுத்துட்டுருக்கேன். ஏலக்காய் பொடி, 1 பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய்யில் முந்திரி பருப்பு சேர்த்து பொன் வறுவலாக வறுத்து இதை இந்த சக்கரை பொங்கலில் சேர்த்தாச்சு. இதிலாக நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டால் நிறையவே நெய் விட்டா மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அருமையான சக்கரை பொங்கல் ரெடி. நல்ல கம்மகமான சக்கரை பொங்கல் சேர்த்ததுனால கோயில் பிரசாத வாசனையோட ரொம்ப ஜோராக இருக்கும். நிறைய நெய் விட்டா மாதிரி இருக்கு பாருங்க, மேலாக விட்டது. இந்த மாதிரி ஒரு டம்ளரில் பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சாச்சு. இதை 2 தடவை களைஞ்சிட்டு தண்ணியெல்லாம் வடித்தாச்சு. குக்கரில் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். இது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1லேருந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உப்பு போட்டால் இது வேகாது. 4-5 விசில் விட்டால் ரொம்ப குழஞ்சி போயிடும். இதோட மேல் தோல் வேறு, அந்த பருப்பு வேறு தனியாக வழண்டு வந்துடும். அதனால் 1லேருந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பட்டாணி சுண்டலுக்கு 1 விசில் விட்டு எடுத்து அதில் இருந்தால் கொஞ்சம் போல் தண்ணியையும் நல்லா வடிய விட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிக்கலாம். பட்டாணி சுண்டல் தாளிக்கிறதுக்கு இது 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி இதில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்து தாளித்து இந்த தண்ணி வடித்த பட்டாணியை சேர்த்து
உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது மிளகா பொடி, கட்டை மிளகா பொடி தான் சேர்த்துருக்கேன். வறுத்து பொடிச்சும் சேர்க்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம். உப்பு காரம்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கினதும் இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக துருவினை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். டேஸ்டியான பட்டாணி சுண்டல் ரெடி. ரொம்ப ஜோராக இருக்கும் இது. நீங்கள் விருப்பப்பட்டால் காரம் இல்லாமலும் பண்ணிக்கலாம். இல்லை தனியா மிளகா வத்தல் வறுத்து பொடிச்சு இந்த தேங்காயோட சேர்த்து தூவலாம். அதுவும் நல்லாயிருக்கும். வியூஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நவராத்திரி ஞாயிற்றுக்கிழமைக்கான இந்த ரெசிபீஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.